வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 24 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக நாளை உருவாகி இருக்கிறது. நாளை மறுதினம் 26ஆம் தேதி ஆந்திர பிரதேச வடக்கு கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக மாறும் வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழை இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை. அதே போல் தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்திலையும் ஒரு மழை வந்திருக்கும். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் திண்டுக்கல் திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதியில் மழை உருவாகியிருக்கு. அதே போல் சேலம் மாவட்டத்திலிருந்தும் மழை உருவாகி கொண்டிருக்கு. அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. இந்த நிலையில் இன்றைய மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்ட மழை வந்தாலும் அது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நுழையுமா, அப்படி வந்தாலும் செயலிழந்து லேசான மழை தான் கொடுக்கும். ஆனால் சேலம் மற்றும் தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மழை அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை பிடிப்பை கொடுக்கும். அதே போல் நாளை அதிகாலைக்குள்ள கண்டிப்பாக நாளை அதிகாலைக்குள் டெல்டாவின் கடலோர பகுதியில் மழை இருக்கும். அதாவது பெரும்பாலும் பொழுது விடியும் நேரத்திலேயோ நள்ளிரவுக்கு முன்போ இந்த கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய மழை காரைக்காலுக்கு கொடுத்து நாகப்பட்டினம் கடலோரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவு அல்லது அதிகாலை. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பெரும்பாலும் நாகப்பட்டினத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கடலோரத்துக்கு உறுதியாக இருக்குது. காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அப்புறம் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளே கடலூரின் உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உறுதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை 25ஆம் தேதி கூடுதல் பரப்பளவு மழை எதிர்பார்த்துருக்கிறோம். நாளைக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கண்டிப்பாக கனமழை இருக்குது. நீலகிரி வால்பாறையெல்லாம் 25ஆம் தேதி தான் அது காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது. இதனால் தென்மேற்கு பருவக்காற்றை கண்டிப்பாக கேரளா வழியாக ஈர்க்கும். கனமழை காத்திருக்கிறது கேரளாவிற்கு. அது நீலகிரி மாவட்டத்தோட அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் அப்பாச்சி கொன்ற பகுதிக்கும் இன்னைக்கு கூட அப்பாச்சி கொன்ற பகுதியிலிருந்து அப்படியே கிணத்துக்கடவு வரைக்கும் செட்டிப்பாளையம் இந்த பகுதி வரைக்கும் தூறல் வந்திருக்கும். அப்புறம் பொள்ளாச்சி பகுதிக்கும் தூறல் வந்திருக்கும். நாளை முக்கோணம் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை வடக்கு மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைங்க. அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் நுழைவாயில் பகுதி. அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு காற்று நுழையாத பகுதி, அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே சேலத்திலிருந்து அதாவது ஈரோட்டிலிருந்து சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி வடக்கு பகுதி உறுதியாக காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நாளை மழை உண்டு. நாளை கண்டிப்பாக உண்டு. 25ஆம் தேதி வியாழக்கிழமை கனமழை வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டிலே. வியாழக்கிழமை உறுதியாக அறுவடை வேண்டாம், முன்னெச்சரிக்கை தேவை. அவசரப்பட்டு காலையில் வெயில் இருக்குன்னு அறுவடை பண்ணிடாதீங்க. முன்னெச்சரிக்கை தேவை. மாலையில் மழை இருக்குது, கண்டிப்பாக இரவில் மழை இருக்குது. வைக்கோலுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் நாளை கொடுக்க முடியாது டெல்டாவிற்கு. அடுத்தபடியாக 26ஆம் தேதி மழை இருக்குது. நம்ம சொல்கிறோம் 27ஆம் தேதி தான் நீங்கள் அறுவடைக்கு உகந்த நாள்னு சொல்லியிருக்கோம். 26 மழை இருக்குது, 25 கனமழையே இருக்குது, 26 மழை இருக்குது. 27ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம். இருந்தாலும் 27 மழை இருக்குது. கொஞ்சம் 28லேருந்து பண்ணுங்கள். 27 நம்ம வடக்கு அதாவது மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வரைக்கும் தெரியுது. கண்டிப்பாக சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட தெரியுது. டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு தெரியுது.
அதனால் 27ஐயும் நீங்கள் விட்டுருங்க, 27 வேண்டாம். 28லேருந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம். 28, 29, 30 மற்றும் 1, 2 இந்த தேதிகளில் நீங்கள் அறுவடை பண்ணுவதற்கு ஏற்ற நாள் 28, 29, 30 மற்றும் 1, 2ஆம் தேதி. 3ஆம் தேதி அடுத்த சிஸ்டம் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கிடும். வளிமண்டல சுழற்சி உருவாகும் போது கடலோரம் கண்டிப்பாக 3ஆம் தேதி மழை இருக்கும். 4ஆம் தேதி கண்டிப்பாக 4ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரியுது, வெப்பச்சலன இடிமழையாக மாலை இரவு மழை பொழிவாக. 5ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பாக தெரிகிறது. 6ஆம் தேதி காற்று பகுதி எல்லாமே பொழியும். 6ஆம் தேதி 7ஆம் தேதிலாம் காற்று பகுதிக்கும் மழை உண்டு. கண்டிப்பாக அடுத்த சுற்று அந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு வளிமண்டல சுழற்சி இணைந்து 3ஆம் தேதியிலிருந்து மெல்ல கடலோரம் தொடங்கி 4ஆம் தேதி உள்ளே, 5ஆம் தேதி இன்னும் உள்ளே, மேற்கு தொடர்ச்சி மலைகள் 6ஆம் தேதி, காற்று பகுதி கணவாய் பகுதிகள் 6ஆம் தேதி, அப்படியே 7, 8, 9, 10 எல்லா நாள்லையும் இருக்கும். அடுத்த நிகழ்வு உருவாகிடும். அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு, ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு. இப்போ பார்த்தீங்கன்னா தென்சின கடலில் ஏற்கனவே ஒரு நிகழ்வு கரை கடந்துகிட்டு இருக்கு. எங்கே? ஹாங்காங்கையும் தெற்கு சீனாவையும். நேற்றுக்கு மாலை இந்த நேரம் கரையை கடக்க தொடங்கியதுங்க. இன்னும் தெற்கு சீனா விட்டு விலகவே இல்லை. இப்போ தான் ஹாங்காங்கிலே மழையோட தீவிரம் குறைஞ்சி காற்றோட தீவிரம் குறைஞ்சிருக்கு. இப்போ 12 மணி நேரத்துக்கு மேலே 25 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் காற்று வீசியிருக்கு. இப்போவும் இன்னமும் அந்த தீவிரம் குறையலை. இப்போவும் 150 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு சீனாவில் காற்றடிச்சிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் இன்னொரு நிகழ்வும் உருவாகிட்டு இருக்குது. 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயல் அது. அதுவும் தெற்கு சீனா போகாது, அது வியட்நாம் வரும். எல்லா நிகழ்வு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி போவது, அப்புறம் வடகிழக்கு பருவமழை வரும்போது தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கடலோரம் நோக்கி தாழ்வு பகுதியாக மண்டலமாக தீவிர நிகழ்வாக மழை தரும் நிகழ்வாக தான் அடுத்தடுத்து வர இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு மழை வாய்ப்பு பரப்பில் குறைந்தாலும் ஆங்காங்கே மழை இருக்குது. உறுதியான மழை வடக்கு டெல்டா, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் உள்பகுதி எல்லாமே ஆங்காங்கே இருக்கும். அடுத்து நாளை 25ஆம் தேதி வியாழக்கிழமை கனமழை வாய்ப்பு இருக்குது, பரவலான மழை வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து நாளை அறுவடைக்கு கை வைத்திட வேண்டாம். அறுவடை கை வைத்தாலும் நெல்லை மட்டும்தான் சேமிக்க முடியும். மாலை மழை வந்துடும், இரவு கண்டிப்பாக மழை இருக்கும். வியாழக்கிழமை 25ஆம் தேதி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் மழை இருக்குது, 27ஆம் தேதி சனிக்கிழமையும் மழை இருக்குது, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மழை இருக்காது. 28, 29, 30, 1, 2 ஆகிய 5 தினங்கள் நீங்கள் அறுவடைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மாலை இரவு வெப்பச்சலன மழைப்பொழிவுகள் வந்துவிடும். அப்புறம் படிப்படியாக மழையோட அளவு தீவிரமடையும். ஆனால் மாலை இரவு வளிமண்டல சுழற்சி மழை தான் 3, 4, 5ன்னு அப்படி மாலை இரவு மழை பொழிவாகிறோம். 6ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதி கணவாய் பகுதியெல்லாம் கிடைச்சிடும். 7, 8, 9 மழை இருந்து கொண்டே இருக்கும். மாலை இரவு மழை மதியம், மாலை இரவு, நள்ளிரவு அதிகாலையாக மாறிவிடும். பிறகு இறுதியில் அடுத்த மாதம் அக்டோபர் 9 தேதியில் வலுவான சிஸ்டம் ஆந்திர பிரதேசம் நெருங்க இருக்கிறது. 15 தேதிக்குள்ளே அது கரை கடந்து நிறைய மழைப்பொழிவை ஆந்திர பிரதேசம் உட்பட தென் மாநிலங்கள் முழுவதும் நிறைய மழைப்பொழிவை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உட்பட நல்ல மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய இறுதி நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை தரும். இப்பொழுதே தென்மேற்கு பருவமழை 25 நாளை, 26, 27 3 நாளும் கேரளா எல்லை ஓரத்துக்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கும் நாளையிலிருந்து 25, 26, 27 3 நாளும் மழை தரப்போகிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.